பிளாஸ்டிக் என்னன்னா இந்தியாவை செமையா கொண்டாடிட்டு இருக்க இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் மேட்ச் தான். பா என்ன மேட்ச்! இந்தியா வின் பண்ணும்போது அந்த கப்பை பிடிக்கும் போது ஃபுல் ஆடியன்ஸும் வந்தே மாதிரின்னு பாடும் போது அப்படியே புல் அடிச்சுட்டு மெட்ராஸ் குத்துச்சண்டை பரம்பரை போட்டிகளிலே இப்படி ஒரு ஆட்டத்தை யாரேனும் பார்த்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான். இவெல்லாம் திரும்பி வருவானா நினைச்சப்போ வந்து நின்று ஜெயிச்சாங்க. செகண்ட் மேட்ச் என்னன்னா இப்போ பீகார் எலெக்ஷன் நடக்க போதில்ல, அதுக்காண்டி ராகுல் காந்தி வந்து அங்கே பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து ஒரு இடத்துல வந்து குளத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஒரு பார்த்தோம் என்ன பண்ணணும், ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லணும். தலைவர் அப்படிலாம் சொல்ல டப்புக்குன்னு குளத்துல குதிச்சு மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உனக்கு எலெக்ஷன் வந்தா மட்டும் இவங்க என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிப்பானுங்க, தோசை சுடுவானுங்க, டீ ஆற்றுவானுங்க, எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. ஏன் சாக்கடை அள்ள வேண்டியதானே, அது வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆக்சிடென்ட் தான். அதுக்கப்புறம் டம்முன்னு மறைஞ்சிருவானுங்க. ஏங்க அப்போ தொகுதிக்கு ஒன்றும் நல்லது பண்ண மாட்டீங்களா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு தாய்மான திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இன்னிலிருந்து தாய்மான திட்டம்னா என்னன்னா, இந்த 65 வயசுக்கு மேல இருக்கவங்க டிசபிலிட்டிஸ்க்குலாம் வந்து ரேஷன் பொருட்களை வீட்டிலேயே போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஓகே தான். ஆனால் இதெல்லாம் எதுக்கு கரெக்டாக எலெக்ஷன் வரும்போது மட்டும் அறிமுகப்படுத்துறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. எலெக்ஷன் கரெக்டாக வரும்ல, அந்த டைம்ல தான் புது புது ஸ்கீமாக அறிவிப்பானுங்க. பணத்தை வாரி அடிச்சு மக்களுக்கு நல்லது பண்றாங்க பேர்ல ஏமாத்துறாங்களா என்னன்னு தெரியல. என் மக்களே, என்ன மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா ஊர்ல இருக்கிற என்னுடைய எல்லா தோட்டத்திலையும் சாராயத்தை வர வைப்பேன். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த பாஷாவா, அந்த ஆண்டனியா, இந்த வெட்டுப்புலியா, இல்ல அந்த செத்த எலியா, பாலா, சரக்கு.